முனிமன் ராமசாமி சார், இதுக்கு முன்னாடி இபிஎஸ்க்கு என்ன ஆதரவு இருந்துச்சு, அதை தாண்டி இந்த முறை அதிகமாகி இருக்கிறது. இந்த 3 பேரும் இணைகிறது என்ன ஒரு இடைஞ்சலை இபிஎஸ் கொடுத்துட முடியும்? முனிமன் ராமசாமி சார். வணக்கம் சார். உங்கள் நியூஸ் 7 தொலைக்காட்சி என்பது 11 ஆண்டுகள் மக்கள் சேவையாற்றி நன்மதிப்பை பெற்று 12வது ஆண்டில் அடியெடுத்து வைக்கிறது என்பதை கேட்கிற போது மகிழ்ச்சியாகவும் தொடர்ந்து முன்னேறும் வளர வேண்டும் என்பதற்காகவும் என் வாழ்த்துக்களை முதலில் உரித்தாக்கிக் கொண்டு இன்றைய தினம் தேவர் திருமகனார் தேசியமும் தெய்வீகமும் இரு கண்கள் என்று போற்றி வாழ்ந்த மதிப்புக்கும் மக்களின் மரியாதைக்குரிய மகானாக தன் வாழ்வை அர்ப்பணித்துக் கொண்டு வாழ்ந்த ஐயா பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் அவர்களுடைய 63வது குருபூஜை விழாவில் ஒரு அதிசயம் நிகழ்ந்ததை போல இந்த இடம் அதிமுகவிலிருந்து புரிந்து கண்ட தலைவர்கள் ஒன்றிணைந்திருக்கிறார்கள். இது அதிமுகவில் ஒரு புதிய அத்தியாயத்தை எழுதுமா என்று இந்த செய்தியை தொலைக்காட்சியில், இந்த நிகழ்ச்சியை தொலைக்காட்சி மூலம் பார்த்த அத்தனை தொண்டர்களும் ஆங்காங்கே உள்ள குளிர்ச்சியிலே தங்களுடைய மனதில் இருக்கிற செய்திகளை பிறரிடம் பரிமாறிக்கொள்ள வேண்டும் என்ற ஆசையிலே பலரும் பலருக்கு தொலைபேசி மூலம் தெரிவித்து வாழ்த்துக்களையும் தெரிவித்து மகிழ்ச்சியும் தெரிவித்துக் கொண்டிருந்தார்கள். ஏறக்குறைய நானே 50க்கும் மேற்பட்ட தொலைபேசிகளை பெறுகிற வாய்ப்புகளை பற்றி. ஆனால் சற்று நேரம் கூட அந்த மகிழ்ச்சியும் அந்த உற்சாகமும் தொடரவில்லை. காரணம், எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எப்போது தொலைக்காட்சியை சந்தித்தாரோ, எப்போது பத்திரிகைகளை சந்தித்தாரோ அப்போதே அதற்கு முற்றுப்புள்ளி வைத்து விட்டார். முற்றுப்புள்ளி வைப்பதை போல அவருடைய வார்த்தைகள் இருந்தது. அவர் சொன்னார், இவர்களை துரோகி என்று. எனக்கு முன்பாக பேசிய நண்பர் சொன்னார், ஏற்கனவே அவர் செய்து விட்டார் என்று துரோகிக்கல்ல அவர்களுக்கு. ஏனென்றால் அவர் களத்திலே அவர்களுக்கு எதிராக வேட்பாளர்களை நிறுத்தி அவர்களை தோற்கடித்தார் என்று சொன்னால் அவருக்கு துரோகியாக இருக்க முடியாது. இப்ப என்ன பண்ண முடியும் அதை சொல்லிருங்க சார். சேர்ந்து என்ன செஞ்சிட முடியும் அதை சொல்லுங்க. கொஞ்சம் பொறுமையாக மணி சொன்னார், தமிழ்மொழி சொன்னார், அவர்களுக்கு 234 தொகுதிகளுக்கு வேட்பாளர்கள் இருக்கிறார்களா இந்த கேள்வியை கேட்டுவிட்டு இந்த கட்சி இன்னும் இந்த காலத்திலே நின்று தனக்கான பலங்கள்ல தனக்கான வலுவென்று என்று காமிக்காத ஒரு கட்சியை பேசுவதும், அதே நேரத்தில் டிடிவி 2% 3% வாக்குகளை பெற்றிருந்தாலும் அந்த தேர்தலிலே ஏறக்குறைய 160 தொகுதிகளில் அவர் போட்டியிட்ட போது தொகுதிகளில் அவருடைய வேட்பாளர்கள் என்பது முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் பல போட்டியிட்டவர்கள் அதிமுக சார்பாக போட்டியிட்டவர்கள் என்பதை தமிழ்மணி போன்றவர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். சார் சார், நீங்க இப்போ ஓபிஎஸ், டிடிவி, செங்கோட்டையன் எல்லாரும் சேர்ந்து தேர்தலை சந்திக்க போறீங்க. அந்த தேர்தல் அதிமுகக்கு எதிராக தானே, அதிமுக தோல்வியடை வைக்க வேண்டும் தானே. அப்போ இபிஎஸ் சொல்லக்கூடிய சரிதானே, திமுகவின் பி டீம் அப்படின்னு இபிஎஸ் சொல்லக்கூடிய சொல்லவிடை சரியானது தானே. பல முறை உங்களுக்கு அழைப்பு மணி கொடுத்தார்கள். கட்சியை ஒன்றிணைகள் அழைப்பு மணி அடித்தாகிவிட்டது. அழைப்பு மணிக்கு செவிசாய்க்காத போது எச்சரிக்கை மணி அடிக்க வேண்டும் இல்லையா? அடிக்கிறார்கள். நீங்கள் ஒரு நாள் ஒன்றிணைய வேண்டும் இல்லை என்றால் திமுக ஆட்சிக்கு வந்துவிட்டோம் என்று சொல்வது எச்சரிக்கை மணி. அழைப்பு மணி ஏற்கனவே எடப்பாடி எந்த அழைப்பு மணி இல்ல, நீங்க அதுக்கு தொண்டர்களை சார் தொண்டர்களை ஒன்றிணைக்கணும், அதிமுக ஆட்சிக்கு வரணும் அப்படிங்கிறது தான் அதிமுக தொண்டர்கள் எல்லாருடைய கனவா இருக்கும். ஆனா இந்த 3 பேரும் அதிமுக ஆட்சிக்கு வரணும்னு நினைக்கிறாங்களா, வரக்கூடாதுன்னு நினைக்கிறாங்களா? 26ல அதிமுக வர வேண்டும் என்று இவர்கள் 3 பேர் மட்டுமல்ல, இவர்களை ஆதரிப்பவர்கள், இவர்களுக்கு பின்னால் இருப்பவர்கள் லட்சக்கணக்கான பேர் அந்த எண்ணத்தில் தான் இருக்கிறார்கள். ஆனால் அதுக்கு எடப்பாடி தயாராக இல்லை. எடப்பாடி இருந்தால் செங்கோட்டையன் அவர்களை துரோகி என்று சொல்லுகிறார். செங்கோட்டையனால் தான் திமுக ஆட்சிக்கு வரும்னு ஓபிஎஸ் சொல்றாரு சார். அதற்கு நான் சொன்னேன், பல முறை உங்களுக்கு அழைப்பு பணி கொடுத்து பாருங்கள், கேட்டுக்கொள்ளுங்கள், நாம் ஆட்சிக்கு வருவோம் சொல்லி பார்த்தாகிவிட்டது.
அவர் கேட்கலாக தெரியவில்லை. கடைசியாக எச்சரிக்கை பண்ணியிருக்கிறார். இப்படி நான் செய்யவில்லை என்றால் திமுக வந்துவிடும் என்று எச்சரிக்கை பண்ணி அடிக்க வேண்டியது அவசியமா இல்லையா? சரி, இப்போ தேர்தல் பணி ஆற்ற போறாங்க முடிமன் ராமசாமி சார், தேர்தல் பணி ஆற்ற போறாங்கல்ல, என்ன சொல்லி தேர்தல் பணி ஆற்றுவாங்க? அதிமுக ஆட்சிக்கு வரக்கூடாது அப்படின்னு சொல்லியா தேர்தல் பணி ஆற்றுவார்கள்? அதிமுக ஆட்சிக்கு வரவேற்ற அதிமுக ஆட்சிக்கு அதோட கேட்டு கொடுத்து சொன்னாங்க. இது பொதுமக்கள் பேசிக் கொள்கிறார்கள். நீங்கள் ஒன்றிணைக்க அவர்கள் சொல்லுகிறார். பல இடங்களில் மக்கள் பேசுறது நம்மளே கேட்கிறோம். நீங்கள் ஒன்றிணையாவிட்டால் இந்த திமுக தான் வரும் என்று மக்கள் பேசுவது நம் காது கேட்கிறது. காதுகளில் விழுகிறது. பரிமாறிக்கொள்ள வேண்டாமா? அந்த எச்சரிக்கை பண்ணி எடப்பாடி கெட்ட கெட்ட செய்ய வேண்டாமா? இது எங்க கடமை இல்லையா? எங்க கடமைக்கு நாங்கள் தெளிவாக செய்கிறோம் சார். இங்க ஒரு விஷயம் சார், நீங்க இபிஎஸ் தோல்வி அடையணும்னு நினைக்கிறது அதிமுக தோல்வி அடையும் அப்படிங்கிற ஒரு விஷயம், இதை எப்படி இந்த 3 பேர் ஏற்றுக்கொள்றாங்க? இபிஎஸ் தோல்வி அடையணும் அதிமுக எப்படி வெற்றி பெறும் சார்? நீங்க அவர் அதை அந்த மாதிரிலாம் பேசுகிறோம். அவர் அதை திருப்பதி என்றெல்லாம் ரொம்ப நீங்க இரட்டை இலைய 3வது இடத்துக்கு கொண்டு போகணும்னு முயற்சி செய்றீங்க. இரட்டை இலைய 3வது இடத்துக்கு கொண்டு போனால் அதிமுக எப்படி வெற்றி பெறும்? இரட்டை இலைய 3வது இடத்துக்கு பல தொகுதிகளிலே பல தொகுதிகளிலே 3வது இடத்துக்கு கொண்டு போற எடப்பாடி பழனிசாமியா இல்ல ஓபிஎஸ் டிடிவி சொல்ல முடியும்? நீங்கள் வேண்டாம் போக, நான் கட்சி எனக்கு வலிமை இருக்கிறது, ஆற்றல் இருக்கிறது, அதிமுக அழைத்து ஆற்றல் எனக்கு இருக்கிறது என்று சொல்லிவிட்டு போனீர்கள். நீங்கள் வலிமையானவராக இருந்திருந்தால், மக்கள் செல்வாக்கு பெற்றவராக இருந்திருந்தால், அதற்கு நீங்கள் அதிமுகவை வெற்றி கட்சியாக ஆற்றிருக்க வேண்டும் அல்லது களத்தில் இரண்டாவது தக்க ஒரு நிலையாக கொண்டு உயர்த்திருக்க வேண்டியது உங்கள் நீங்க அடுத்தவன் மீது பழியப்படும். நான் வாரேன் சார். முடிமன் ராமசாமி சார், மீண்டும் வாரேன் நான்.